ரூபாய் ட்ரேடிங் கேபிட்டலில் ஒரே நாளில் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? வெறும் 40,000 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சில வருடங்களுக்கு பிறகு 1,40,00,000 லாபம் பார்க்க முடியுமா? இது போன்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோவில் வர இருக்குது. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ட்ரேடர் பாயிண்ட் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரேடிங் வெஸ் இன்வெஸ்டிங் ரெண்டில் உள்ள வித்தியாசம், ரெண்டில் எது பெஸ்ட் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு சின்ன உதாரணத்தோட ஸ்டார்ட் பண்ணலாம். காய்கறி மார்க்கெட் இருக்குது. இந்த மார்க்கெட்டில் 2 தக்காளி வியாபாரிகள் இருக்காங்க. முதல் வியாபாரி தினமும் 50 கிலோ தக்காளி ஹோல்சேல் மெர்ச்சன்ட் வாங்குறாரு. நேராக மார்க்கெட் போயிட்டு அதை சேல்ஸ் பண்ணுறாரு. அன்றைக்கி ஈவினிங் லாப நஷ்டம் என்னென்னு பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் சேம் அதே 50 கிலோ தக்காளி வாங்குறாரு. மார்க்கெட்டில் போயிட்டு அதை சேல்ஸ் பண்ணுறாரு. லாப நஷ்டம் என்னென்னு பார்த்துட்டு கிளம்புறாரு. ஸோ இதுமாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது சில நாட்கள் அவருக்கு வாங்கின விலையோட கம்மியான விலைக்கு விற்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி மார்க்கெட்டில் தக்காளியினுடைய வரவு அதிகமாக இருக்குது. நிறைய காரணங்களால் வாங்கின விலையோட அவர் கம்மியாக விற்கிறாரு. ஸோ அன்றைய தினங்களில் லாஸ் புக் பண்ணுறாரு. ஸோ இதனால் சில தினங்கள் லாபம் புக் பண்ணுறாரு, சில தினங்கள் நஷ்டம் புக் பண்ணுறாருங்க. இரண்டாவது ஒரு வியாபாரி இருக்கார். அவர் தினமும் 10 கிலோ தக்காளி ஹோல்சேல் மெர்ச்சன்ட் வாங்குறாரு. முதல் நாள் வாங்குறாரு, அதை கொண்டு போயிட்டு கோடவுனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாரு. நெக்ஸ்ட் டே காலையில் 10 கிலோ தக்காளி வாங்குறாரு, கோடவுனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாரு. இந்த மீன் டைமில் அவர் மார்க்கெட்டில் தக்காளியோடைய ரேட் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. எப்போ தக்காளியினுடைய விலை 100 ரூபாய் 200 ரூபான்னு ரொம்ப ஹை டிமாண்டில் தக்காளி போயிட்டுருக்கோ, விலை போயிட்டுருக்கோ, அந்த டைமில் கோடவுனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற எல்லா தக்காளியும் கொண்டு வந்துட்டு மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிவிட்டு லாபத்தை பதிவு பண்ணுறாரு. ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் வியாபாரி பண்ணினது ட்ரேடிங், ரெண்டாவது வியாபாரி பண்ணது இன்வெஸ்டிங். ஸோ ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்டிங் என்னென்னு. ட்ரேடிங் வெஸ் இன்வெஸ்டிங் பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் வாங்க. டைம் ஃபேக்டர், அனாலிசிஸ், ரிஸ்க் ஃபேக்டர், ஏர்னிங் பொட்டன்ஷியல், இந்த 4 விஷயம் தாங்க ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்கை பெரிய அளவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுங்க. முதல்ல டைம் ஃபேக்டர் பார்க்கலாங்க. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் தாங்க எப்பயுமே. இன்ட்ராடே ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது, ஸ்விங் ட்ரேடிங்னு 2 டைப் இருக்குங்க. முதல் இன்ட்ராடே ட்ரேடிங்குங்கிறது அன்றைக்கே வாங்கிட்டு அன்றைக்கே நம்ம விற்றுட்டு வெளியே வரணுங்க. இதில் வாங்கிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கூட வச்சுருக்கலாம். ஆனால் அன்றைக்கி ஈவினிங் 3:30க்குள்ளே நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடணுங்க. இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஒரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்குங்க, லிவரேஜ்னு ஒன்று கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா பணம் இருக்குதுனாக்கா ஒரு 5 மடங்கு லிவரேஜ் கொடுப்பாங்க. நம்ம 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஷேர்ஸ் வாங்கிட்டு அன்றைக்கி நம்ம விற்றுடலாங்க. உதாரணமாக 100 ரூபா மதிப்புள்ள ஒரு 500 ஷேர்ஸ் நம்ம பை பண்ணுறோம். ஒரு 4 ரூபா நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டாப் லாஸ் 2 ரூபா வைக்கிறாங்க. ஸோ இப்போ டார்கெட் ரீச் ஆகிடுச்சுனாக்கா நமக்கு 100 ரூபாயிலேருந்து 104 ரூபா, 4 ரூபா ப்ராஃபிட்டுங்க. ஸோ 500 × 4 2000 ரூபா ப்ராஃபிட். இன்கேஸ் இந்த ட்ரேடு லாஸ் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாக்கா 500 × 2 1000 ரூபா நம்ம லாஸ் புக் பண்ணியிருப்பாங்க. ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் லிவரேஜுங்கிறது கிடையாதுங்க. நம்ம அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா பணம் இருக்குனாக்கா அந்த 10,000 ரூபா மதிப்புள்ள நம்ம ஷேர்ஸ் மட்டும்தான் பை பண்ண முடியுங்க. ஸ்விங் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஷேர்ஸ் வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் அல்லது 1 மந்த், ஈவன் 3 or 6 months கூட ஹோல்டு பண்ணி அவங்க எதிர்பார்க்குற அந்த டார்கெட் வரும்போது விற்றுட்டு வெளியே வருவாங்க. இவங்க 1:4 அல்லது 1:5 ரிஸ்க் ரிவார்டு ஃபாலோ பண்ணுவாங்க. உதாரணமாக 100 ரூபா மதிப்புள்ள ஷேர்ஸ் 100 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னாக்கா இவங்க ஒரு 108 ரூபா 110 ரூபா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸ்டாப் லாஸ் 2 ரூபாங்க. 100 ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ 10 ரூபா 110 ரூபா வரைக்கும் போச்சுனாக்கா இவங்களுக்கு 10 ரூபா லாபம். 100 × 10 1000 ரூபா லாபங்க. இன்கேஸ் அந்த ட்ரேடு லாஸ் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சாக்கா 100 × 2 200 ரூபா அவங்க லாஸ் புக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ அடுத்து இன்வெஸ்டிங் பார்க்குறோங்க. இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் இதுலேயும் 2 டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒன்று ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பேசிவ் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஷேர்ஸ் வாங்கிட்டு ஒரு 1 முதல் 5 வருடம் ஹோல்டு பண்ணுவாங்க. இன்கேஸ் அதுக்கு இடையில் ஒரு வார் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அந்த ஷேர்ஸ் கீழே இறங்குதுனாக்கா உடனே லாஸ் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. இல்லைனாக்கா ஒரு 5 years வரைக்கும் வச்சுருந்துட்டு ஒரு நல்ல ஒரு லாபம் வரும்போது அதை விற்றுட்டு வெளியே வருவாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா 2020 மார்ச் அந்த கொரோனா டைமில் டாடா மோட்டார்ஸ் ஷேர்ஸ் 70 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுங்க. உதாரணமாக ஒரு 1000 ஷேர்ஸ் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கனாக்கா இன்றைக்கி அந்த ஷேர்ஸ் 1000 ரூபா பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. அதனுடைய வேல்யூ 10 lakhs பக்கமாக இருக்குதுங்க. இது பேசிவ் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு ஷேர்ஸ் வாங்கிட்டு 10 வருஷம் 20 வருஷம் ஈவன் 30 வருஷம் கூட வச்சுருப்பாங்க. நல்ல ஒரு க்ரோத், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும்போது அதை விற்றுட்டு லாபம் புக் பண்ணிவிட்டு வெளியே வருவாங்க. இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுங்க. இந்த கம்பெனிஸ் இயர்லி வரக்கூடிய லாபத்தை பிரித்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டாக கொடுப்பாங்க.
இந்த டிவிடெண்ட் வந்து கம்பெனி மாறுபடுங்க. இந்த வருஷம் ஐடிசி ஷேர்ஸ் ஆனது ஒரு ஷேர்ஸ்க்கு 8 ரூபாய் டிவிடெண்டாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்து அனலைஸ் பார்க்குறாங்க. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இவங்க டெக்னிக்கல் அனலைஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க வந்து அந்த கம்பெனியோடைய பேஸ் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு 1% 2% ஒரு அப் மூவ் இருக்குமா அல்லது ஒரு 1 or 2% டவுன் மூவ் இருக்குமா, அந்த மாதிரி விஷயம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பிவோட் பாயிண்ட், சிபிஆர், மூவிங் ஆவரேஜஸ், ஆர்எஸ்ஐ போன்ற ஏதாவது ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அடுத்து இன்வெஸ்டிங் சைடு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஃபண்டமெண்டல் அனலிஸ் மேஜராக பார்ப்பாங்க. குறிப்பாக அந்த பிஇ ரேஷியோ பார்ப்பாங்க. ஏர்னிங் பர் ஷேர் லாஸ்ட் 5-10 இயர்ஸில் அந்த ஷேர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஏர்னிங் பர் ஷேர் கொடுத்துருக்குது, நெக்ஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸ்க்கு அதனுடைய growth நல்லா இருக்குமா, இந்த மாதிரி விஷயங்களை இவங்க ஃபாலோ பண்ணி இவங்க ஷேர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க லாங் டைமுக்கு. ரிஸ்க் ஃபேக்டர் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப ஹையாகவே இருக்குது. சமீபத்தில் வந்த செபி அறிக்கை கூட அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. 10% ஆஃப் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க, மீதி 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து மணியை லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ட்ரேடர்ஸ் வரும்போது மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி இந்த விஷயங்களை பற்றி அவங்க நாலேஜ் இல்லாததுனால அவங்க வந்து மணியை லாஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயங்களை ஒருத்தர் கற்றுக்கிட்டு வந்து பொறுமையாக, பேஷன்ஸாக, டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணும்போது அவங்க இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்வெஸ்டிங் சைடு பார்த்தீங்கன்னாக்கா, இன்வெஸ்டிங் சைடு ரிஸ்க் ஃபேக்டர் கம்பேர் டு ட்ரேடிங் சைடு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஆனால் ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸு, சத்யம் கம்ப்யூட்டர்ஸ், எஸ் பேங்க் போன்ற ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு மிகப்பெரிய லாஸை கடந்த காலங்களில் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வாரன் பஃபட் அவர்கள் சொன்ன மாதிரி முட்டைகள் அனைத்தையும் ஒரே கூடையில் போடாதீர்கள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்குது, அதை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வரீங்கனாக்கா அது 10,000 பிரித்து 10 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா ஒரு 3 ஸ்டாக்ஸ் வந்து கீழே போனாலும் மீதி இருக்கக்கூடிய 7 ஸ்டாக்ஸு அந்த 3 ஸ்டாக்ஸோடைய லாஸையும் கவர் பண்ணி ஒரு நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏர்னிங் பொட்டென்ஷியல் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பொட்டென்ஷியல் ரொம்ப ஹையாகவே இருக்குது. குறிப்பாக அந்த ஆப்ஷன் செக்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து ஆப்ஷன் செக்டரில் தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா 18 செப்டம்பர் 2024 52,500 பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆன ப்ரைஸ் 28 ரூபாங்க. அது லோ 23 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. அன்றைக்கி வந்து ஹை 476 ரூபா வரைக்கும் போயிருக்குங்க. உதாரணமாக நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னாக்கா லாட் சைஸில் தான் வாங்க முடியுங்க. ஒரு லாட்டுக்கு 15 குவான்டிட்டி இருக்குங்க. நம்ம ஒரு 16 லாட் 240 குவான்டிட்டி 40 ரூபா என்ற ரேஞ்சில் நம்ம பை பண்ணியிருந்தோம்னாக்கா ஒரு 10,000 ரூபா கேபிட்டலில் 460 ரூபாய்க்கு அதை நம்ம செல் பண்ணியிருந்தோம்னாக்கா அன்றைக்கி அது வித்தின் 6 ஹவர்ஸில் ஒரு 1 lakh rupees நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. இந்த மாதிரியான மூவ்மெண்ட் எப்பயும் இருக்குமோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டு, வார் சுச்சுவேஷன், ஆர்பிஐ நியூஸ், இந்த மாதிரி டைமில் மார்க்கெட் வந்து ஒரு பிக் ரேஞ்சுக்கு மூவ் ஆகுங்க. அந்த மாதிரி டைமில் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரியான மூவ்மெண்ட் ஆகுங்க. என்னை கேட்டிங்கனாக்கா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் தாங்க. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்லோவாக இருந்து ஒரு 5 to 10% மந்த்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கனாக்கா லாங் ரன் நம்ம ஸ்டே பண்ணி இதில் ஒரு கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் எடுக்க முடியுங்க. ஒரு அக்ரெசிவ் ட்ரேடராக இருந்தீங்கனாக்கா இதில் வந்து சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயங்க. இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஏர்னிங் பொட்டென்ஷியல் இதுலேயும் அதிகமாகவே இருக்குங்க. உதாரணத்துக்கு 2001 நம்ம எம்ஆர்எஃப் ஷேர்ஸ் வந்து 410 ரூபா ஒரு ஷேர்ஸினுடைய விலைங்க. இன்றைக்கி அந்த ஷேர்ஸினுடைய விலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷேரினுடைய விலை 1,40,000 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. ஒரு 100 ஷேர்ஸ் நீங்கள் 2001 வாங்கியிருந்தீங்கனாக்கா இன்றைக்கி அதனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா 1,40,00,000ங்க. இந்த மாதிரி இந்த ஷேர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. இது மாதிரி நிறைய ஷேர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 20 வருஷத்துக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குதுங்க. இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம லாங் ரன், எந்த அளவுக்கு நம்ம அதிக வருஷங்கள் அது க்ரோத் ஆகிறதுக்கு டைம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குங்க. இப்போ இன்வெஸ்டிங் பெஸ்ட்டாக ட்ரேடிங் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டுமே நீங்கள் வந்து எந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு பொறுமையோடு அதை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ரெண்டுமே நல்ல ஒரு பணத்தை, நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமான உள்ள பகுதி தாங்க. உங்களுடைய ஃபேவரட் ட்ரேடிங்காக இன்வெஸ்டிங்காங்கிற கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றியுடன் பாண்டியன்.